Hi everyone, welcome to Asan Academy. நேத்து TNPSC Group 2A மெயின்ஸோட official answer key after almost 10 days வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 6 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணுறதா அதில் அறிவிச்சிருக்காங்க. யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா அவங்க ஆன்சர் கீயை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம் இல்லை, கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன வேரியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டெஸ்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸு. அது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போடுவாங்க. இந்த டைம் அவங்களே வந்துட்டு 6 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு போடுறதா ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க. கரெக்டாக? ஓகே, தட்ஸ் வெரி குட் சைன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் கொஸ்டின் டவுட் இருக்குதுன்னா நம்மக்கிட்டே அந்த டாஸ்க்கை விடாமல் அவங்களே அதை வந்து ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறாங்க. வெரி குட் டிஎன்பிசி. ஸோ என்னோட டாபிக் வந்து 170+ ரிப் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து என்னோடய மார்க்ஸ் 170+, 180+ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. நான் ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து நம்ம அந்த கட் ஆஃப்ஸ் வந்து யூஸ்வலாக அசான் அகாடமி டஸ் நாட் ப்ரெடிக்ட். பட் எல்லாருக்கும் என்ன சொல்லியிருந்தேன்னா 145 to 150 தான் மேஜர் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் 150 to 160 வந்து அந்த டாப் க்ரீம்ஸ் இருப்பாங்க. 160க்கு மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 170 to அந்த 170+, 180 சொன்னவங்கெல்லாம் நான் ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா அது வந்து ஒரு பயங்கர எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு, நம்ப முடியாத பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎன்பிஎஸ்சி ஆக்சுவலாக ஷுட் கோ ஃபைண்ட் அவுட் அவங்க இந்த கேண்டிடேட்ஸ் கிட்ட என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அவங்களால வந்து அந்த 170+ இல்லை 180+ வரைக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மேபி நான் கண்டிப்பாக நிறையா ஜென்யூன் கேண்டிடேட்ஸும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு போய் ஒரு சேர வேண்டிய விஷயம் தான். ஒருத்தங்க வந்து 180+ இந்த எக்ஸாமில் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன ஸ்பெஷல் அந்த கேண்டிடேட் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட யாரெல்லாம் 160 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களோ 165 165 எல்லாம் சொல்லியிருந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இப்போது டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 7-8 ஆன்சர் கீயை வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா நிறைய பேர் இப்போ வந்து 194க்கு வந்து கட் ஆஃபை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓவராலாக. ஸோ அந்த 194க்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தே ஆர் அரவுண்ட் 140 145 அந்த ரேஞ்சில் இருக்காங்க. அண்ட் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா நான் ஏற்கனவே முன்ன சொன்னேன், இந்த எக்ஸாம் வந்து ஜஸ்ட் ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு டிசைட் பண்ணுற ஒரு எக்ஸாம் இல்லை. கிட்டத்தட்ட 2000 பேர் இதுக்குள்ளே வர போகிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு 142 to 147 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து 194 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த கவுன்சிலிங் அந்த ரேஞ்சில் இல்லை அதுக்கு கீழே லைட்டாக அந்த மார்ஜின்ஸில் இருக்கீங்கன்றது கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஸோ அதால் வந்துட்டு இப்போ யாரெல்லாம் வந்துட்டு 150 மேலே போட்டிருந்தாங்களோ இப்போ வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பீங்க. நிறைய எனக்கு கால்ஸ் வந்தது, மெசேஜ் வந்தது, சார் என்ன சார் இது எனக்கு வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா பேனிக்கே பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ தான் அடுத்த அளவுக்கு இன்னொருத்தவங்க படிச்சிருப்பாங்க. அதால் தான் நான் என்ன சொன்னேன், இப்போ ஒருத்தவங்க வந்து 180 வாங்குறாங்கன்னா அவங்க வந்து சூப்பர் மேன் இல்லை. கரெக்டாக 4 மாதம் தான் கிடச்சிது எல்லாருக்கும். சரியா? இந்த சிலபஸ் படிக்கிறதுக்கு. ஸோ தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 150 இப்போ 150 அந்த ரேஞ்சில் இல்லை 145 to 150 போட்டிருந்தீங்கன்னா 190க்கு நான் சொல்கிறேன். சரி, 145 to 150 190க்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அப்போ இன்னொரு ஒரு 6 மார்க்கு கண்டெஸ்ட் வரும்போது பாதி வந்தால் கூட நீங்கள் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு சர்வீஸில் போக வேண்டிய ஒரு கேண்டிடேட்டை தான் இருப்பீங்க. சரியா? ஸோ நான் இப்போ சொல்ல வேண்டியது எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு என்னன்னா யூஸ்வலான அதே அட்வைஸ் தான், எந்த அட்வைஸும் இல்லை. இப்போது யாரெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்களோ உங்களோட ஃபோக்கஸ் அதிலே இருக்கட்டும். குரூப் 2 மெயின்ஸ் பற்றி வரி பண்ணாதீங்க. உங்களால் ஒரு எக்ஸாமை எழுதிட்ட பிறகு எந்த சேஞ்சஸுமே உங்களால் பண்ண முடியாது. ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கலாம்ல, நான் 155 போட்டிருக்கேன், 160 போட்டிருக்கேன். நான் என்ன எப்போவுமே சொல்லுவேன்னா ரிசல்ட் வர வரைக்கும் கையில் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர வரைக்குமே எதுவுமே வந்து கன்ஃபார்ம் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? சில பேர் வந்து 140க்கு கம்மியாலாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து இன்னொரு 6 மார்க்குக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. மோஸ்ட்டாக அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீஸ் கரெக்டாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண கீஸுக்கு மட்டும் எல்லாருக்குமே ஸ்கோர் கொடுப்பாங்களான்றதே நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக தெரியாது. ஸோ அதால்
வரி பண்ணாதீங்க. ஸோ அண்ட் சில பேர் வந்து பிஎஸ்டிஎம் இருப்பீங்க, நிறைய ரெசர்வேஷன்ஸ் இருப்பீங்க. ஸோ அதால் இந்த ஒரு நம்பரை வச்சு வரி பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு நெக்ஸ்ட்டுக்கு படிங்க. ஓகே, இப்போது சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பீங்க. ஸோ அந்த நம்பரே நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப கம்மியான இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் 90% உங்களால் வந்து சான்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போது நீங்களாம் என்ன பண்ணலாம்? அப்போது நீங்களாம் என்னென்னா நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு உடனடியாக படிக்க ஆரம்பிங்க, இதை வந்து நிறுத்தாதீங்க. அப்போது சார் நான் நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 2 எடுத்திங்கன்னா குரூப் 1 வருது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ் ரேஞ்சில் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஸோ நம்மளுக்கு தெரியும் 3 யூனிட்டு ப்ளஸ் மேக்ஸ், தட் இஸ் யூனிட் 4, யூனிட் 5, அப்புறம் யூனிட் 6. யூனிட் 4 வந்து இந்தியன் பாலிட்டி, யூனிட் 5 வந்து என்னது இந்தியன் எக்கானமி, தட் இஸ் தமிழ்நாடு எக்கானமி. சரியா? இங்கே யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இது வந்து யூனிட் 5 வந்து தமிழ்நாடு எக்கானமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த 3 பேப்பரை ஒழுங்காக படிச்சுட்டே வாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்ன தேவை? மேக்ஸுன்றது வந்து பேசிக். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே நான் சொல்லுவேன், மேக்ஸ் ஒழுங்காக போடலன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அதால் இந்த ஏரியாஸை நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்தாலே உங்களால் வந்து வர குரூப் 1 ஒழுங்காக இது பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, லாங்குவேஜ்ன்றது வந்து உங்களுக்கு சப்போஸ் எந்த இஷ்யூ இல்லாமல் இந்த லாங்குவேஜ் பேப்பர் அப்படியே இருந்ததுன்னா ப்ரிலிமினரிக்கு கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக வரப்போகுது. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் ஸ்டேஜில் அதே ப்ரிலிமினரி 1 to 21 டாபிக்ஸ் தான் ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்தது. ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் டஃப்பாக கேட்டாங்க, ஜென்ரல் தமிழும் டஃப்பாக கேட்டாங்க, இன்ஃபேக்ட் இன்னும் ஹையராக டஃப்பாகவே கேட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னா கன்ஃபார்மாக டஃப்பாக தான் இருக்க போகுது. அண்ட் ப்ரிலிமினரி இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து வாஸ்ட்டாக போட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 6லலாம் ரொம்ப ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. யூனிட் 7ல் அந்த செக்ஷனில் ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரிலாம் ஓரளவுக்கு 60 இது 30 போயம் 30 ப்ரோஸ் படிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த டைம் கிராமர் வந்து எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம், எந்த லெவலில் வேணாலும் கேட்கலாம். 10th ஸ்டாண்டர்டு தான் சொல்லுவாங்க, ஆனால் எந்த லெவலில் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி ஜென்ரல் தமிழும் எதுக்கும் குறைஞ்சதில்லை. கண்டிப்பாக அவங்களும் வந்து சிறப்பு தமிழ் இல்லை எந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு வரைக்குமே நீங்கள் படிச்சுக்கிட்டு உட்காந்து எப்போவுமே வந்து இது ஸ்கூல் புக்கில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜென்ரல் தமிழ் மாணவர்களும் ஜென்ரல் இங்கிலீஷ் மாணவர்களும் ஸ்கூல் புக்கில் இல்லை, அதால் சிலபஸில் இல்லை. சரியா? இந்த ஆட்டிடியூடை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிலபஸில் ஒரு கொடுத்துருக்காங்கன்னா அது எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படின்றது அர்த்தம். எங்கேயுமே ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு சிலபஸ்ன்றது எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டும். சரியா? ஓகே கைஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே, நல்லா படிங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஒரு 140 145க்கு அந்த ரேஞ்சுக்கு மேலெலாம் போட்டிருக்கீங்களோ கம்ஃபர்டபுளாக இருங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. சரியா? ரிசல்ட் வரும்போது வரட்டும், இன்னும் உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது. ஒழுங்காக போய் ப்ரிலிமினரிக்கு கடகடன் படிக்க ஆரம்பிங்க. ஒரு டெஸ்ட்டில் சேர்ந்துருங்க, கடகடன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். புது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா என்ன டக்குன்னு ஒரு கிளாஸில் சேர்ந்துட்டு கடகடன் படிங்க. இல்லை உங்களால் ஓனாக படிக்கணும்னா ஓனாக படிங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.